அப்படியா? யாரோ சிலர் பேசுவதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். நான் தான் இப்போ திரும்ப திரும்ப சொன்னேன்ல, 99.9% அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியிலே என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். உறுதியாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் இலக்கிலே வெற்றி பெறுவோம் என்பதுதான் இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தியாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவடைந்திருக்கிறது. இங்கு கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சில பேர் எதிர்பார்த்தார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 8-9 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தார்களே, அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும், என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்றே சொல்கிறேன், அன்றைக்கு நான் கும்பகோணத்தில் பேசுகிறப்ப என்னை பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொன்னேன், உங்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதி உடன்பாடு முடிவடைந்து விட்டதா என்று கேட்டார்கள். இன்னும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய அளவிலே தலைமை தாங்குகிற பிஜேபி தலைமை தாங்குகிற கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இன்றைக்கு ஓரணியில் திகழ்ந்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கான தொகுதி உடன்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அதை நல்ல முறையில் நிறைவு செய்வோம். இன்னொன்று, கூட்டணியில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே இந்த தொகுதி உடன்பாடு, எந்தெந்த தொகுதி என்பதுதான். அதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் சொன்னேன், அதிமுக கூட்டணியில், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்குகிற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக மூலம் எங்கள் தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னேன்.